பொது இடங்களில் குப்பைகளை வீசியதற்காக கைது செய்யப்பட்டவர்களில் சுமார் 90% சிகரெட் துண்டுகளை வீசியவர்கள் என திடக்கழிவு மற்றும் பொது துப்புரவு மேலாண்மை நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. இதுவரை சிறு குப்பைகளை வீசியதற்காக மொத்தம் 1002 நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்கள் சம்பந்தப்பட்ட 189 வழக்குகள் நீதிமன்ற விசாரணைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் 76 வழக்குகள் முழுமையாக விசாரிக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் இரண்டாவது கட்டமாக சமூக சேவை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதில் 5 பேர் தண்டனைக்கு உள்ளாகியுள்ளனர். இவர்கள் 1 மாத காலத்திற்குள் மொத்தம் 4 மணி நேரம் சாலைகளை கூட்டுதல், சாக்கடைகளை தூர்வாருதல் மற்றும் கழிப்பறைகளை சுத்தம் செய்தல் போன்ற சமூக சேவையில் ஈடுபட வேண்டும். இதற்கிடையில் எதிர்வரும் மார்ச் 28ஆம் தேதி இந்த சட்டத்தை பின்பற்றும் 7 மாநிலங்களில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை ஒரே நேரத்தில் சமூக சேவையில் ஈடுபடுத்தும் 3வது கட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது.